ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஹிஸ்டரியில முக்கியமா லைவ் டெஸ்ட் இந்திய பண்பாட்டின் இயல்புகள். ஓகே, ரெடியா எல்லாருமே? ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். சீக்கிரமா வாங்க பார்க்கலாம். லைவ் இன்னொன்னு வந்துருது இல்லையா? ஐயா, இந்த லெசனை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த லைவ் சொல்றேன். சார், எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு 5ல இருந்து ஒரு 6 கேள்வி சார் எங்க இருந்து தான் கேட்டிருக்கானே தெரியல சார். ஆனா இது பார்த்தா புறநானூறுன்றாங்க, அகநானூறுன்றாங்க, எங்க தமிழ்ல கேட்ட பேர்லாம் இருக்கு சார். ஆனா எங்க இருந்து தான் கேட்கிறானே தெரியல சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ரொம்ப டஃப்னு சொல்லுவோம் அந்த கொஸ்டினை. ஒரு 5 கண்டிப்பா இருக்குங்க. தமிழ்லயும் இருக்கலாம், ஜிகேலயும் இருக்கலாம். சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த 5ல இருந்து 6 கேள்வி நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். 100 கொஸ்டின்ல இந்த 100 கொஸ்டின்ல 4 கேள்வி உங்களுக்கு வருதுங்க. நான் உங்க எல்லாருக்குமே சேலஞ்ச் பண்றேன். சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்க? என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பாங்க. இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமை ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடியது, சுற்றுச்சூழல் டெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் வச்சிருக்கேன் இந்த லெசன்ல. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்கேன். 6th 7th 11th எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு பர்ஃபெக்டா கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்ததுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. ஸ்பீடா தாங்க போகும். ஏன்னா ஒன்லைனர் கொஸ்டின் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசு பெருசா ஸ்டேட்மெண்ட் வைக்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்காது. ஸோ ஒன்லைனர் கொஸ்டின்ன்றப்ப என்ன பண்ணிடலாம், ஈஸியாவே அட்டன் பண்ணதுலாம் ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? தெரியலாம், தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உடன்கட்டை ஏறல் பற்றி குறிப்புகள் எந்த நூலில் காணப்படுகிறது? சொன்னா இல்லையா? சில கேள்விகள் இருக்கும், ஆனா எங்க இருக்கா சார் புக்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல தான் இருக்கு. உடன்கட்டை எனும் பழக்கம் எந்த நூல்ல கூறப்பட்டிருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க பாத்துக்கலாம். ஆப்ஷன் புறநானூறு நூல்கள் தான் கூறப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், அன்பின் சிறப்பை பற்றி கூறும் நூல். அன்பின் சிறப்பை பற்றி கூறும் நூல் நீங்க தமிழ்ல படிச்சிருக்கலாம் மேபி. ஆப்ஷன் சி, ஐங்குறுநூறு தான் அன்பின் சிறப்பை பற்றி கூறுகிறது. அடுத்தது, மக்கள் தலைமுறை தலைமுறையாக குழுக்களாக சேர்ந்து கற்ற நடத்தை முறைகளையும் பழக்கங்களையும் மரபுகளையும் சேர்ந்தே பண்பாடு என்று கூறும் நூல் எது? இது ஒரு முறை கேள்வி கேட்டிருக்காங்க. தலைமுறை தலைமுறையாக குழுக்களாக சேர்ந்து கற்ற நடத்தை முறைகள் பழக்கங்கள் மரபுகள் சேர்ந்த பண்பாடு என்று கூறும் நூல். புக்ல லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ற லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்ல வாழ்வியற் களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், கல்ச்சர் என்ற லத்தீன் சொல்லுக்கு பொருள் என்னங்க? கல்ச்சர்னா லத்தீன் சொல்லுன்றது தெரிஞ்சுக்கலாமா? இப்போ கல்ச்சர்னா லத்தீன் சொல்லுன்றது, கல்ச்சரான்றது லத்தீன் சொல்லுன்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் என்ற லத்தீன் சொல்லுடைய பொருள் என்று சொல்றாங்க. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், பண்புடையார் பண்புண்டு பண்புடையார் பட்டுண்டு உலகு என்று கூறப்படுபவர் யார்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்விங்க. ஆன்சர் பண்ண பார்க்கலாம் ஸ்பீடா. பண்புடையார் பட்டுண்டு உலகு அப்படின்னு கூறியவர். அவ்வளவுதான், வள்ளுவர் தான் கூறியிருப்பாரு. அடுத்தது சூப்பருங்க, வாங்க ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. தவறானதை தேர்ந்தெடு. பண்பாடு என்பது விழுமியங்களின் தொகுதி. அது கலை இலக்கியம் சமூகம் நிறுவனங்கள் மற்றும் தனி மனித செயல்பாடுகள் மூலம் வெளிப்படுகிறது. பண்பாடு என்பது மனிதனின் அகம், அதை வெளிப்படுத்தினால் நாகரிகம். நாகரிகம் நிலைத்து நிற்கும், பண்பாடு மாறுதலுக்கு உள்ளாகும். கரெக்டா பாருங்க, எங்கன்னா நாகரிகம் நிலைத்து நிற்குமா? நாகரிகம் தான் மாறுதலுக்கு உள்ளாகும், பண்பாடு நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? சோ இங்கேயே ஒரு கொஸ்டின் வந்துருச்சு உங்களுக்கு. ஆப்ஷன் டி தான் அடுத்தது தவறு. அடுத்தது கவனிச்சுக்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. அடுத்தது, கல்ச்சர் என்ற சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்ற தமிழ் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? நான் தான் சொல்றேன், நீங்க சார் அந்த லெசனை நீங்க படிக்கலாலும் பரவாயில்ல, இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 கொஸ்டின் இருக்கு, கேரண்டி தரேன். கேட்ட உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம் உங்களுக்காகவே. அவ்வளவுதான். டி.கே. சிதம்பரனார் அவர் தான் பண்பாடு என்ற சொல்லை முதலில் தமிழ்நாட்டில் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாதனார், சிதம்பர நாதனார்னு சொல்றது. அடுத்தது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். தமிழ் அறிஞர்கள் இது எங்கெல்லாம் போய் தேடலாம் தேவையில்ல, இங்கேயே படிச்சுக்கங்க. பண்படுவது பண்பாடு. பண்படுதல் என்பது சீர்படுத்துதல் அல்லது திருந்துதல். திருந்திய நிலத்தை பயன்பட அல்லது பயன்படுத்தப்பட்ட நிலம் என்றும், திருத்திய தமிழை பயன்பட்ட செந்தமிழ் என்றும், திருந்திய உள்ளத்தை
பணப்பட்டன்னு சொல்லுவாங்க, பயன்பட்டன்னு சொல்லப்படுங்க. அதை பண்பட்டன் போட்டுக்கலாம். பண்பட்ட உள்ளம் என்றும் சொல்வது வழக்கம். இதையும் விட்டுட்டேன். என்று கூறியவர் யாருங்க? இது என்னய்யா பண்பட்டன்னு வருது ஐயா, நான் என்னையா சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏங்க இது தமிழ்ல படிச்சிருப்பீங்க நீங்க. மறந்துட்டு பாத்தீங்கன்னா, தமிழ்ல இது இருக்கும் உங்களுக்கு. வரலாமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. தமிழ்ல படிச்சது நான் ஒரே ஒரு ஒருத்தர் தான் சரி. தேவநேய பாவனர்னு ஒருத்தர் தான் தமிழ்ல படிச்சிருக்கேன். அவர் தாங்க ஆன்சர். அடுத்தது 9th கொஸ்டின். இல்லற வாழ்வியல் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பு பண்பு, பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை போன்ற பண்புகளை பற்றி கூறும் நூல் எது? சோ இது சொல்லுவாங்க, பெரியோரை மதித்தல். இதுக்கு ஷார்ட்கட் சொல்லி தரேங்க உங்களுக்கு. ஆன்சர் பண்ணுங்க, ஷார்ட்கட் சொல்லி தரேன். நற்குணங்கள் இருக்கவன் என்ன பண்ணுவான்? எட்ட உடனே நற்குணங்கள் இருக்க விருந்தோம்பல் பண்பு வச்சிருப்பான், பெரியோரை மதிப்பான், வறுமையிலும் எப்படி இருப்பான்? செம்மையா காணப்படுவான். அவன் தான் நற்குணங்களை வச்சிருவான் சொல்லுவான். அப்ப நற்குணங்கள் இருக்கவன் நற்றிணையில மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நற்குணங்களை பத்தி நற்றிணை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா போதுமானது. அடுத்தது 10th ஒன். அவரவர் அன்றாட பணிகளை நேர்மையான மனநிலையுடன், நேர்மையான நோக்கத்துடனும், மகிழ்ச்சியுடனும் செய்வதில் தான் பண்பாடு மிளகிறது என்று கூறியவர் யாருங்க? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. 2 முறை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு தான் guys. கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. 4 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு. வால்டேயர் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்தது, ஏட்டில் எழுதா இலக்கியங்கள் எனப்படுபவை எதுங்க? இது எங்கேயுமே எழுதியிருக்க மாட்டாங்களாம். அந்த இலக்கியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அவ்வளவுதான். ஆப்ஷன் டி, நாட்டுப்புற இலக்கியம் சொல்லுவாங்க. அடுத்தது, இலக்கியங்கள் காலம் காட்டும் கண்ணாடிகளாக விளங்க, நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கண்ணாடிகளாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? இலக்கியங்கள்லாம் காலத்தை பத்தி கூறுகிறது, ஓகேங்களா? சமுதாயத்தை வளர்ச்சியை காட்டுவது பாத்தீங்கன்னா நாட்டுப்புற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். நம்ம சக்திவேலு ஏதோ நாட்டுப்புற இலக்கியங்களுக்கும் தத்துவம் சொன்னியாமே, உண்மையாவா? ஆமாயா, சக்தி இருக்குன்றதால நான் என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சக்திவேல் தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 13. எந்த நூலில் அம்மானை என்ற சொல்லுக்கு முதலாக கையாளப்பட்டது? அம்மானை என்ற சொல். இது வந்து நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க, பண்ணக்கூடாது. தமிழ். அம்மானை என்ற சொல் முதலில் எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டதுன்னா சிலப்பதிகாரத்துல கையாளப்பட்டிருக்கு. அடுத்தது 14th கொஸ்டின். மக்களின் பண்பாட்டு உயர்வை கணக்கிட காட்டும் அளவுகோலாக விளங்குவது எது? அவ்வளவுதான். பழமொழிகள் தான் அளவிட்டு காட்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 15வது, சமூக பண்புகளில் தலை சிறந்த பண்பு எதுங்க? இது வந்து ஜென்ரலா படிக்காம அடிக்கணும் இப்பயும் சொல்லிட்டேன். 15வது கொஸ்டின், படிக்கவே தேவையில்லை. இது இல்லைன்னா ஒருத்தனுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவன் கிட்ட அப்ப பேசத்தே வேஸ்ட்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஒழுக்க பண்பு தான் தலை சிறந்த பண்பு. அடுத்தது, பொருந்தாத பழமொழியை தேர்வு செய். ஜெனரலுக்கு அடிக்கலாமா? கெடுவான் கேடு நினைப்பான், திணை விதித்தவன் திணை அறுப்பான், வினை விதித்தவன் வினை அறுப்பான், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், உப்பிட்டவரை உள்ளவும் நினை. உப்பிட்டவரை உள்ளவும் நினைனா உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை நினைன்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? இந்த எழுத்து பிழையை வச்சு கொஸ்டின் கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும், இது பொருந்தாத பழமொழின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, கரும்பு காட்டோடு இருந்தால் எறும்பால் ஒன்றும் செய்ய இயலாது என்ற பழமொழியை உணர்த்துவது எது? கரும்பு கட்டோடு இருந்தால், சாரி காட்டோடுன்னு சொல்லிட்டேன், கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற பழமொழி உணர்த்துவது எது? நல்லா இருக்குல்ல? இது வந்து இப்ப இருக்கிற கூட்டு குடும்பங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க. கூட்டு குடும்பம் வேணாம்னு சொல்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது, ஒற்றுமையோட இருந்தா ஒரு சின்ன எறும்பால் கூட ஒண்ணும் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விழைகிறது என்று குறிப்பிட்டவர் யார்? இது கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்களேன். ஐ திங்க் என்னுடைய சேலஞ்சிங் கொஸ்டின் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல அவ்வளவுதான்.
மேக்ஸ் முல்லர் தான் கொடுத்திருப்பாரு. அடுத்தது, பண்பாடு என்பது பொதுவாக நாகரிகத்தில் அடங்கியதாகும். காலப்போக்கில் மக்கள் தன் வளர்ச்சியின் மனநிலை ஆக்கமே பண்பாடாக பெயர் பெற்றது என்று கூறியவர் யாருங்க? மனநலமா அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுதான் இதான் கீ பாயிண்ட் உங்களுக்கு. மனநலமே. மனநலம் பாதிக்கப்பட்டவன் யார்கிட்ட போவான்? என்ன பண்ண போவான்? வைத்தியம் பார்க்க போவான். வைத்தியம் பார்க்க வைத்தியலிங்கத்துக்கிட்ட போவாரு. வைத்தியலிங்கம் தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. யாருங்க சொன்னது? வைத்தியலிங்கம்ன்றது தெரிஞ்சுங்க. அடுத்தது, எக்ஸ்கியூஸ் மீ, இது மட்டும் படிங்க. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் படிங்க, தண்ணி குடிச்சிடறேன். எந்த நூல்ல கூறப்பட்டிருக்குங்க இது? இந்த டைம் ரீசெண்டா குரூப் 1ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பயங்கரமா ரோல் பண்ணுச்சுங்க. கலித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. 21வது கேள்வி. மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள உருவாக்கிய கருவி பண்பாடு என கூறியவர் யார்? இப்ப இதுக்கு ஒரு க்ளூ வேர்ட் கண்டுபிடிக்கலாமா? சாரிங்க, இது க்ளூ வேர்ட்ல நான் சொல்ல மாட்டேங்க, நீங்களே போட்டுருங்க. சிசி நார்த்ன்றவர். அடுத்தது, கால கண்ணாடிகள் என சிறப்பித்து கூறப்படுபவை எது? ஓ, இது ஆல்ரெடி மேல ஒரு கொஸ்டின்ல பார்த்த மாதிரி இருக்குல்ல. கால கண்ணாடிகள் என சிறப்பித்து கூறப்படுபவை இலக்கியங்கள், அதுதான் சொல்றாங்க. அடுத்து 23வது, இலக்கிய சான்றுகள் எத்தனை பிரிவுகளாக பகுத்து காணலாம்? ஸ்பீடா? அவ்வளவுதான். 8 பிரிவுகளாக பகுத்து காணலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது, இலக்கிய சான்றுகளில் மிகவும் தொன்மை வாய்ந்தது எது? அவ்வளவுதாங்க. வேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தொன்மை வாய்ந்தது. அடுத்தது 26. 25, புராண கதைகள் தங்கள் உருவாக்கிய மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது என்று கூறியவர் யார்? துணி கேஞ்சா டெய்லர் கிட்ட போற மாதிரி புராண கதைகளையும் மக்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா யார்கிட்ட போகணும்? நம்ம ட்ரெய்லர் கிட்ட தான் போகணும் அப்படின்றது தெரிஞ்சுக்க. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது, அறிவியல் காலத்துக்கு முற்பட்ட செய்திகளை அறிந்து கொள்வதோடு சமூக பண்பாடு வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யவும் பயன்படுபவை எவை? புராணங்களை பழைய காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடியது புராணங்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா. ஆப்ஷன் சி தான் சரிங்க. அடுத்து 27வது, இந்திய பண்பாட்டின் குறிப்பிடத்தக்க இயல்புகளில் பொருந்தாததை தேர்வு செய்க. இது வந்து பொருந்தவே பொருந்தாது. நிலைத்தன்மை, நெகிழாத்தன்மை, அனுபவ அறிவு, முழு வளர்ச்சிக்கு உதவுதல். இது இந்திய பண்பாட்டை படிச்சா ஏதோ ஒண்ணு உதவும். சோ நெகிழாத்தன்மைன்ற ஒரு வார்த்தை இருக்காது, நெகிழும் தன்மை தான் இருந்திருக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 28வது, தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க படிங்க, எது தவறுன்றத மட்டும் நான் சொல்றேன். டைம் தரேன், 30 செகண்ட்ஸ். பல வரலாற்று அனுபவங்களிலிருந்து பல்வேறு நிகழ்வுகளிலிருந்து இன்றைய பண்பாடு பெறப்படவில்லை என்பது எப்படி சொல்றது தவறான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதிகாசங்கள் மூலியமா தான் பெற்றிருப்பாங்க. அடுத்தது 29வது, இந்திய பண்பாட்டின் ஆணி வேராக விளங்குவது எதுங்க? ஆணி வேராக, ஆணினா ஆன்மீகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் ஏ தான் சரி. அடுத்து, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது யாருடைய வாக்கு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. ஐ திங்க் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ போன வருஷமோ குரூப் 4 கொஸ்டின் இது.
தெரியல எக்ஸாக்டா. சோ திருமூலர் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து 31வது. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பாடியவர் யார்? பராபரமே அந்த ஒரு வார்த்தை தான். பராபரமே அப்படின்னா யார் படிப்பாரு? பராபரமே வந்தா யார் வந்து நமக்கு கண்ண மூடிட்டு? இப்ப தமிழ்லயும் சில வார்த்தைகள் இருக்குங்க. தாயும் மாணவர் வந்துடணுங்க. அப்பதான் என்ன பண்ண முடியாது? ஈஸியா அடிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 32வது. நம்மிடம் பிறர் அன்பு காட்ட வேண்டும் என்று எண்ணுவது போல தாமும் பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்ற உணர்வு எதன் அடிப்படையாகும்? மனித நேயத்தின் அடிப்படைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 33வது. மேன்மையாக சிந்தனைகள் எல்லா பகுதியிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் நூல் எது? மேன்மையான சிந்தனை எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறும் நூல். 4 வேதங்கள் பத்தி படிப்புங்க. ரிக், யாஜஸ், சாம, அதர்வணன் சொல்லக்கூடியது. ரிக் வேதம் அப்படின்னு தெரிஞ்சுக்க. அடுத்து 34வது. கொல்லாமை என்பது டேஷ் ஆகும். இந்த மாதிரி கேள்விலாம் நீங்க தப்பே பண்ணக்கூடாது. யார் கரெக்டா ஆன்சர் பண்றேன்னு பார்க்கலாம். ஸ்பீடா போடுங்க பார்க்கலாம். ஆன்சர் 34வது. சேலஞ்சிங் கொஸ்டின். தமிழ் தெளிவா இருக்கணும். கொல்லாமை என்பதன் பொருள் கேட்டிருக்கேன். ஸ்பீடா. அகிம்சைன்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது 35வது. நாட்டு பறவைகளை குறிக்கும் புளோக்லர் அப்படின்னு என்ற சொல்லை வில்லியம் ஜான் தாமஸ் என்பவர் எப்பொழுது உருவாக்கினார்? இது மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். ஐயா இதுக்கு நான் என்னன்னு போடுவேன்? படிச்சிருந்தா மட்டும் தாங்க போட முடியும். சோ நம்மளே போடலாம். ஆப்ஷன் ஏ தான் சரி. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. பாமரர் பாடல்களை குறிக்கும் பன்னந்தி என்ற சொல் குறிப்பிடுபவர் யார்? பன்னத்தி. பாமரர் பாடல்களை குறிக்கும் பன்னத்தி. தொல்காப்பியர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது. இப்பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருப்பது எதன் அடிப்படையில்? இதெல்லாம் ஜெனரலிஸ்டிக் கொஸ்டின். அவ்வளவுதான். தர்மத்தின் அடிப்படையில் தான் பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது யாருடைய கருத்து? அடிக்கடிக்க பிரதமர் மோடி போனார்னா இதை பத்தி பேசுவாருங்க. ஐயா இது இந்த மாதிரி கேள்வியை முதல்ல கேளுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் உங்களுக்கு. இது மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குங்க. இன்னும் அடுத்தது வரப்போதெல்லாம் உங்களுக்கு ஈஸியான கேள்வியா தான் இருக்கும். ஆப்ஷன் டி. கணியன் பூங்குன்றனார் தான் இந்த வார்த்தையை கூறியிருப்பார். அடுத்தது. மனித நாகரிக வளர்ச்சியின் படிநிலைகளை ஏறு வரிசையில் எழுதுக. ஆஹா இது எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. தெளிவா. வேட்டையாடி இருப்பான், பயிர் தொழிலா, கால்நடை வளர்ப்பு, நெசவு தொழில். இதை எதிர்பார்க்கல. நானே எதிர்பார்க்கல. தான் வச்சது உங்களுக்கு. கமான் காய்ஸ், கமான் 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 கமான். ஸ்பீடா பண்ணுங்க போகலாம் ஆன்சர்ஸ். அவ்வளவுதான். சி ஆன்சருங்க. வேட்டையாடுதல், கால்நடை வளர்ப்பு, நெசவு தொழில், பயிர் தொழில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏறு வரிசையில் அமைது. 40வது கொஸ்டின். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது யாருடைய வாழ்வில் பார்வை? இப்ப நம்ம மாறிட்டோம். மருந்து மட்டும்தான் உணவா இருக்கு. ஆப்ஷன் ஏ. தமிழருடைய வாழ்வில் இது ஒரு பார்வைன்னு சொல்றாங்க. அடுத்தது. நகரம் என்பதை பிரித்து எழுதுக. ஈஸியா பிரிச்சு எழுதலாம்ல. நகர் பிளஸ் அகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நகரம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது. மறந்துடாதீங்க. சில பிரித்து எழுதுகள்லாம் தப்பு பண்ணிடாதீங்க. லட்டு மார்க்குன்னு சொல்லுவாங்க. நாகரிகம் என்ற சொல் எந்த சொல்லடியாக பிரிந்தது? ஆப்ஷன் ஏ. நகர் சொல்லாக பிரிந்தது. 4 வருணாமுறை எப்பொழுது தோன்றியதுங்க? எந்த காலத்துல தோன்றியிருக்குங்க 4 வருணாமுறை என்பது? முன்வேத காலம், பின்வேத காலம், புதிய கற்காலம் எதுவும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்வேத காலத்தில் தான் தோன்றிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து 44th கொஸ்டின். மனு, யஜ்ன, பல்கியர், விஷ்ணு பிரகஸ்பதி, நாரதர் ஆகியோரே
எழுதியவற்றை எவ்வாறு அழைக்கிறோம்? இதெல்லாம் எழுதியிருக்காங்கல்ல, இதை வந்து எப்படி அழைக்கிறோம்னு சொல்லிட்டு கேட்கிறோம். அவ்வளவுதான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தர்ம சாத்திரம் சொல்லிட்டு அழைக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து 45வது 11 கீழ்கணக்கு நூல்களுள் எத்தனை நூல்கள் அறக்கருத்துக்களை வலியுறுத்துகிறது? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா நீங்க தப்பு பண்ணக்கூடாது. அறக்கருத்துக்களை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் சி 11. 11 நூல் எத்தனை இருக்குன்னா 11 நூல் தான். அடுத்து நாலடியார் யாரால் இயற்றப்பட்டது? இதெல்லாம் ஈஸியான கேள்வி சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவீங்களா? சமண முனிவர். அடுத்தது பின்பற்றத்தக்க பண்பாட்டு கூற்றுகளை எளிய ஓரடி பாடலாக வெளிப்படுத்தும் ஔவையாரின் நூல் எதுங்க? ஓரடி பாடலாக, ஆஹா, ஔவையாரின் நூல் பார்த்தா எல்லாமே இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன பண்ணிடலாம், ஆத்திச்சூடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சொல்லணும். பௌத்த சமய நூல்கள் எத்தனை பிரிவுகளாக உள்ளது? பௌத்த சூரிய நூல்கள் எத்தனை பிரிவுகளாக உள்ளது? பௌத்த சமய நூல்கள். சோ பாத்தீங்கன்னா 3 பிரிவுகளாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பண்ணத்தை பிரித்து எழுதுக. சோ இது கொஞ்சம் எனக்கு மார்க் வரும்னு நினைக்கிறேன். சோ ஆப்ஷன் டி பண் பிளஸ் நத்தி பண்ணத்தின் வாங்க. சந்திரரே சூரியரே என தொடங்கும் பாடல் எவ்வகை பாடல்? ஒரு பாட்டு வரும், சந்திரனை, அந்த ஒரு பாட்டு மாதிரி தான். சந்திரரே சூரியரே என தொடங்கும் பாடல் எவ்வகை பாடல்? இது ஒரு நாட்டுப்புற பாடலுங்க. ஓ பாருங்க, பிள்ளை 16 பெற்றால் பெருவாழ்வு வாழ்ந்திருங்கள் என்ற பாடல் எவ்வகை பாடல்? 16 பிள்ளை பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க தெரியுமா பெரியவங்க? எதுக்காக வாழ்த்துவாங்க? ஐயா திருமணம், ஐயா திருமணம், இதுக்காக தான் ஐயா காத்துட்டு இருக்கோம் டிஎன்பிசில அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் இருப்பாங்க. சரி, அப்ப திருமண பாடல் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்தது சோ பொறுத்துக்க, சுத்த பிட்டக்கா, வினய பிட்டக்கா, அபிதம பிட்டக்கா. இந்த பௌத்த சமயத்தை பற்றி கூறும் நூல்கள் 3 வகையில பிரிக்கும் சொன்ன பாத்தீங்களா, அது இதுதான். சுத்த பிட்டக்கானா எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இங்கே எழுதிக்கங்க. சுத்த பிட்டக்கனா புத்தரின் அறிவுரைகள், வினய பிட்டக்கனா ஞான ஒழுக்க முறைகள், அபிதம பிட்டக்கனா புத்தரின் தத்துவங்கள் சொல்லக்கூடிய 1 2 3 தான். ஆப்ஷன் டி கரெக்டுங்க. அபிதம பிட்டகம் புத்தரின் தத்துவங்களை மிகச் சிறந்த முறையில் எத்தனை படலங்களை விரித்துரைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடா 7 பிரிவுகள் சொல்லக்கூடியது. அடுத்தது ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படும் நூல் எதுங்க? ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படும் நூல் சமண நூல்கள் சொல்லுவாங்க. அடுத்தது 67 வகை உணவுகளை பற்றி குறிப்புகள் எந்த நூலில் காணப்படுகிறது? கண்டிப்பா தப்பு பண்ணக்கூடாதுங்க நீங்க. அது உணவுல 67 இருக்கா? எங்க வீட்டுல இது வரைக்கும் 6 வகை உணவு தான் சார் போட்டிருக்காங்க. அதுக்கே பார்த்தோன்னா ஒன்ன விட்ட ஒரு நாளுக்கு அதுவே இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ரசம்ன்றது வாரத்துக்கு 2 நாள் இருக்கும். இந்த சிக்கன் மட்டன்ன்றது கொஞ்சம் டெய்லி காமிச்சாங்க நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் யோசிக்கிற விஷயங்க, உங்ககிட்ட சொல்லலைங்க. இப்ப 64 சித்தாந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, சித்தாந்தம் சொல்லிட்டேன். 67 வகை உணவுகள் புறநானூற்றுல கூறுறாங்க. பொருள் மரபில்லா பொய்மொழி யானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழி யானும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுங்க? இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. நான் சொன்னேன்ல சார், இந்த தொல்காப்பியம் எல்லாம் கேக்குறாங்க சார், எங்கதான் நான் படிக்கிறதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே அது எல்லாமே இதுதான். அப்ப தொல்காப்பியம் தான் ஆன்சர், ரைட். இளம் வயதில் தம் தாயிடம் கேட்ட கதைகள் மூலமாக தான் சிறந்த வீரராக உருப்பெற்றவர் யார்? சிவாஜின்றவர் தான் பண்ணிருப்பார், உருப்பெற்றிருப்பார். கதை பாடலுக்கு தமிழில் டேஷ் என்று பெயர் உண்டு.
ஒரு கதையை பாடலா பாடினாங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அம்மானை அப்படின்னு சொல்லுவாங்க. 59வது. பயிற்சி, அனுபவம் ஆகியவற்றின் மூலம் உடல், உள்ளம், உணர்வு ஆகியன அடையும் வளர்ச்சியே பண்பாடு என்று கூறும் நூல் எதுங்க? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆங்கில அகராதி சொல்லும். பண்பாடு மற்றும் கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை நிர்ணயிக்கிறது என்று கூறியவர் யாருங்க? இது ஒரு இம்பார்ட்டன்ட். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போடுங்க போகலாம். வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா இது கூறியவர் விவேகானந்தர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 61. பாரத போரின் போது உதய சேரல்நாதன் எனும் மன்னன் வீரர்களுக்கு உணவு கொடுத்த செய்தியை கூறும் நூல் எதுங்க? எதிர்பார்க்கல இது. இல்ல சார், எதிர்பார்க்கல சார். புறநானூறு. அடுத்தது 62வது. அந்தந்த மாநிலத்தின் பொருளாதார நிலையை தொடர்புடைய பயிர்களை பொறுத்துக. ஒண்ணு தெரிஞ்சா எல்லாமே போட்டுடலாம். நான்லாம் சொல்ல மாட்டேங்க. 30 செகண்ட்ஸ் தான் டைம் தருவேன். 1, 5, 10, 15, 20, 25, 30. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கங்க. ஆஹா, இவ்வளவு பெருசா? இது மட்டும் கொஞ்சம் படிங்களேன். தண்ணி குடிச்சது. நான் வந்து ஆன்சர் மட்டும் தான் சொல்வேன். ஜவஹர்லால் நேரு தான் இதை சொல்லியிருப்பாரு. அடுத்தது. அதிசயம் அதுதான் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யாருங்க? இதெல்லாம் கேள்வி. அதிசயம் அதுதான் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் பி, பாஷம் என்பவர் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்தது. எந்த ஆண்டு கங்கை நதி தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது? 2008. ஸ்பீடா வரலாம். இந்திய எல்லைகளில் தவறாக பொருந்தியதை தேர்வு செய். கிழக்கே ரைட்டு, இது ரைட்டு, இது ரைட்டு. தார் பாலைவனம் தப்பு. டி மட்டும் தான் தப்புன்றது தெரிஞ்சுங்க. 67வது. சோ சரியான விடையை தேர்வு செய். மனிதன் வாழ சாதகமான பருவநிலையை கொண்ட நாடு இந்தியா. காஷ்மீரை தவிர்த்து இந்தியாவின் வேறு எந்த பகுதியிலும் மக்களின் அன்றாட செயல்களை பாதிக்கும் நிலை காலநிலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஐ திங்க் சரியான விளக்கம் தான். ஏன்னா காஷ்மீர்ல அடிக்கடி தாக்குதல் நடக்கும். அது இல்லாம காலநிலையும் பாதிக்க இருக்கும். திடீர்னு ஸ்னோ அதிகமா இருக்கும், ஸ்னோ கம்மியாவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால தமிழகத்தில் கொண்டாடப்படும் எந்த விழா வட இந்தியாவில் மகர சங்கராதந்தி சங்கராதந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு நிமிஷம் சார் பெயரில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா பொங்கல் வரப்போகுது. வரதுக்கு டைம் இருக்கா? பரவாயில்ல. மேகதூதம் என்ற நூலின் ஆசிரியர் யாருங்க? காளிதாசர். குட். 70வது. छोटा नागपुर पीठभूमि, मालवा पीठभूमि, तक्काना पीठभूमि. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ 213 71. சரியான கூற்றை தந்தது. இந்தியாவில் வாழும் பல்வேறு இனங்கள் சேர்ந்த மக்களின் வாழ்வியல் நெறிமுறைகளே இந்திய பண்பாட்டின் அடித்தளத்தை தீர்மானிக்கிறது. இதன் அடிப்படையிலே வலிமையான பண்பாடு கட்டமைக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன், ஒவ்வொரு இனமும் தனக்குரிய தனித்தன்மையை கொண்டுள்ளதால் இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடாக திகழ்கிறது. எதுங்க சரி? ஸ்பீட் பத்தல. ரெண்டுமே சரிதான். நான் படிக்கிறதுக்குள்ள ஆன்சர் டைப் பண்ணி வச்சுக்கணும். PLSI இன் விரிவாக்கம் என்ன? இதெல்லாம் படிச்சாதாங்க அடிக்க முடியும். வேற ஆப்ஷன் கிடையாதுங்க.
புக்ல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பீப்புள்ஸ் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. 68, 69 போயிடுச்சு, 71, 72 போயிடுச்சு, 73வது. உயர்கல்வி நிலையில் பெரும்பாலும் எந்த மொழி பயிற்று மொழியாக அறிவிக்கப்படுகிறது இந்தியாவில்? இதெல்லாம் ஜெனரலிஸ்டிக் கொஸ்டின் தானே, அடிச்சிருவீங்கல்ல. ஆங்கிலம் 74வது. பொறுத்துக்க, பஞ்சாப், அசாம், வங்காளம். திருவிழாக்கள் கேட்டிருக்குங்க. பைசாகி மட்டும்தான் சார் தெரியுது. ஏ போட்டோம்ல ஒரு மார்க். அடுத்ததுங்க, வைஷ்ணவி தேவி கோவில் எங்க உள்ளதுங்க? வைஷ்ணவி தேவி கோவில் காஷ்மீரில் உள்ளது. லிட்டன் பிரபுவின் த சீக்ரெட் வே என்ற நூலின் தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருங்க? அப்போ லிட்டன் பிரபு சீக்ரெட் வே தான் எழுதியிருக்காரு, அத தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ மனோன்மணியம் சுந்தரனார் தான் மொழிபெயர்த்திருப்பாரு. 77. பொறுத்துக்க, சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, குழந்தைகள் தினம். இன்னைக்கு நாளை வச்சு போட்டுடலாம்ல. ஒன் டூ த்ரீ ஃபோர் தாங்க ஆரஞ்சுல இருக்கு. கவிராஜ மார்க்கம் யார் காலத்தில் எழுதப்பட்டது? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்றாங்க. கவிராஜ மார்க்கம் யாருடைய காலத்தில் எழுதப்பட்டது? ராஷ்டிரகூடர் காலத்தில் எழுதப்பட்டது. தற்காலத்தில் எந்தெந்த மொழிகள் பண்பாட்டு ஒற்றுமையை பேணி வளர்க்க துணை புரிகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆங்கிலம், தமிழ், இந்தி. தமிழ் இருக்கு. நமது தேசிய பாடலை இயற்றியவர் யாருங்க? தேசிய கீதம் வேற, தேசிய பாடல் வேற. தேசிய கீதம்னா ரவீந்திரநாத் தாகூர் வருவாரு, பக்கிம் சந்திர சட்டர்ஜி தான் இயற்றிருப்பாரு. அடுத்து பொறுத்துக்க, தேசிய பறவை, தேசிய விலங்கு, தேசிய மரம், தேசிய மலர். இதெல்லாம் டைமே கொடுக்க மாட்டேன், ஒரே தடவை முடிச்சிடணும். ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது, அமுக்த மால்யதா என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட நூல்ங்க இது. தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது. த சீக்ரெட் வே என்ற நூலை எழுதியவர் யார்? பெரும் தவறு செய்து விட்டேனே. இதுதான் டிஎன்பிசி. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? டிஎன்பிசில எல்லா எக்ஸாம்லயுமே ஒரு கேள்வி முன்னாடி ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டு கடைசி இடத்துல அதே கேள்வியை வேற மாதிரி கேட்டிருப்பாங்க. மொழிபெயர்த்தவர்னா மனோன்மணியம் சுந்தரனார், ஆனா எழுதியவர் யாருன்னா லிட்டன் பிரபு தான் இதை எழுதியிருப்பாரு. பொறுத்துக்க, பொங்கல், எழுதிட்டு ஓணம், லொஹாரி அப்படின்னு சொல்லக்கூடியது. 10 செகண்ட்ஸ் டைம். ஒரே ஆப்ஷன் பார்த்தா ஈஸியா போட்டுடலாம், இதுக்கெல்லாம் 10 செகண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன். மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுனாலே போடலாம். கரெக்டாக போடும் போல ஸ்பீடா இன்னும் அவ்வளவுதான் காய்ஸ். இதெல்லாம் கஷ்டமா காய்ஸ் உங்களுக்கு? அவ்வளவுதான், தூக்கி தும்சம் பண்ணுங்க. 85வது கேள்வி, பருத்தி, கோதுமை, பருப்பு வகைகள், தேயிலை, காப்பி. போறதுக்கு யார் யாரெல்லாம் பசுகிறான்ட்டு என்ன நான் சொல்றது? காப்பினா கர்நாடகா, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் என்ன இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மைண்டுக்குள்ள போவோம். பருத்தி யார் வருவாங்கன்னு தெரியலையா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, ஆனா பருத்தி போட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அடிச்சிருவீங்க. ஆன்சர் போட்டுடலாம். ஃபோர், 3, 5, 2, 1. ஆப்ஷன் டி தான் ரைட். அடுத்தது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுங்க. சோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் இந்த ஆண்டு தான் இயற்றப்பட்டிருக்கும். அவ்வளவுதான், 1986. அடுத்தது, சிப்கோ இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது?
சிப்கோ இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு காடு, ஏரி போன்றவற்றின் பாதுகாப்பு பற்றி கூறுகிறது? சூப்பருங்க. 51A. 89வது கேள்வி. 1972ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு செயல் வடிவம் தரும் வகையில் இந்திய அரசு பாராளுமன்றத்தில் எந்த சட்டம் இயற்றியது? அப்ப என்னன்னா அந்த மாநாடு எங்க அந்த மாநாட்டுக்கு பேர் கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு ஸ்டாக் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தது, கூற்றுகளை ஆராய்க. வைஷ்ணவி ஆலயம் காஷ்மீரில் வைஷ்ணவி தேவி மலையில் அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவி மதாராணி வைஷ்ணவி என்று அழைக்கப்படுகிறார்கள். இக்கோயிலின் மூலவருக்கு மற்றொரு பெயர் சிரோபலி என்பதாகும். இக்கோயிலை மகாகாளி, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய மூவரும் ஒரே இடத்தில் அருள் பாலிக்கின்றனர். சோ நீங்க இந்த கோயிலுக்கு போகவே தேவையில்ல, இப்பவே என்ன பண்ணிடலாம், எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே சரியான பதில் தான். அப்போ அனைத்தும் சரிதான். 91வது ஸ்பீடா வாங்க. மகாமகம் கீழ்காணும் எங்கு நடைபெறுகிறது? இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது தமிழ்நாட்டுல. ஐயா, இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டா கூட பரவாயில்ல. மகாமகம் எங்க நடைபெறுதுன்னு கேட்டா நான் என்ன சொல்வேன்? கும்பகோணம் பீப்புள்ஸ் எல்லாம் போட்டுடலாங்க. ஐயோ சொல்லிட்டுனா கும்பகோணம் பக்கத்துல இருக்கவங்களும் ஈஸியா போட்டுடலாம். சூப்பருங்க, போடுங்க அவ்வளவுதாங்க. எது நமது பழமையான வட இந்திய பண்பாட்டின் மையமாக திகழ்ந்தது? கீழ்கண்டவற்றில் சிந்து கங்கை சமவெளி தான் சொல்லுவாங்க. அடுத்தது, சிந்துவெளி மக்களால் வழிபட்ட மரம் எதுங்க? அரச மரம் சொல்லுவாங்க. அடுத்தது, பிரம்மபுத்திரா நதி அந்த நதிக்கரையில் நதி வந்து பாத்தீங்கன்னா கைலை மலையில் தோன்றுகிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கைலை மலைனா அந்த பகுதி நான் வச்சுக்கணும். இந்நதியில் கீழ்காணும் எந்த மாநிலத்தில் சாங்கோஸ் என்ற ஆறு கலக்கிறது? இது வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபிலே கிடையாது, ஆனா அந்த புக்ல இருக்கு 12th எத்திக்ஸ்ல. நாங்களே வந்து ஜாகிரபில என்னப்பா இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒண்ணு இல்ல, பிரம்மபுத்திரா நதி அதிகமா ஓடக்கூடிய பகுதி எதுன்னு கண்டுபிடிங்க, அதை ஈஸியா போட்டுருவீங்க. அசாம் என்றது தெரிஞ்சிடலாம். அடுத்து 95, இந்திர விழா கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது? எந்த ஒரு நிலத்துக்கு இந்திர விழா தொடர்புடையதுங்க? இப்போ நெய்தல் நிலத்துக்கு தொடர்புடையதுதான் இந்திர விழான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது 96. ஆஹா, எதை தாயாகவும் எதை தந்தையாகவும் கருதுவது நமது பண்பாடாகும்? கொஞ்சம் ஸ்பீடா பண்ண போலாம். ஆறு தாயாகவும் கடல் தந்தையாகவும் கருதுவது நம்மளுடைய பண்பாடாகும். 97. திருவேங்கடமலையில் செண்பகராமனாக பிறக்க வேண்டும் என்று வேண்டியவர் யார்? குலசேகர ஆழ்வார் தான் சொல்லுவாங்க. அடுத்தது, வேப்ப மரத்தை அம்மனாக கருதி வழிபடும் ஆலயம் எது? இது ஊர்ல அந்த அம்மனா வேப்ப மரத்தை வழிபடுவாங்களாம். அவ்வளவுதான், திருவேற்காடு. தவறாக பொருந்தி உள்ளதை தேர்வு செய். கண்டிப்பா யாரும் தப்பு பண்ண மாட்டீங்க. பாண்டிய, வேப்பம்பூ, அத்திப்பூ, சோழர், பனம்பூ, பாண்டியர் கிடையாதுங்க. இந்த இடத்துல சேரர்னு வந்திருக்கணும். ஐ திங்க் இந்த இடத்துல சேரர்னு மாத்திக்க, கோச்சுக்காதீங்க. இந்த ஆப்ஷன்ல மட்டும் சேரர்னு வைங்க. ஏன்னா மாமரம் வந்து தொண்டை மண்டலம் கிடையாது, இது மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். பனைம்பூ வந்து ஆப்ஷன் மாத்திருக்கணும். ஸோ என்னுடைய தவறு தான். ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அப்ப என்ன பண்ணி ஞாபகம் வச்சுங்க, இந்த தொண்டை மண்டலம் மன்னர்னு சொல்ல பல்லவர்களுக்கு என்ன மரம்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து வச்சுங்க. அடுத்தது, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்துட்டு ரொம்ப, கும்பமேளா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? தப்பு பண்ணாம அடிக்கணும். கும்பமேளா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாருங்க, இன்னைக்கு நான் 100 கேள்வியில உங்களுக்கு 5 கேள்வி ஷோர் ஷாட் சொல்லிக்கிறேன். இந்த 1 மணி நேரம் பிரச்சனையே கிடையாது. ஆனா 5 கேள்வி உங்களிடம்.
12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதான் கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நான் இப்பவும் சொல்றேன் சார், நான் எத்திக்ஸ் படிக்கல, இந்த லெசன் தொட்டு கூட பார்க்கல அப்படின்னா எனக்கு கவலையே கிடையாது. பட் ஆனா இந்த வீடியோ எக்ஸாமுக்கு இப்போ ஒரு முறையும் எக்ஸாமுக்கு கிட்ட வரும்போது ஒரு முறையும் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா இதுல இருக்கிற லைன் மாறாம எக்ஸாம்ல கேட்பாங்க. கேட்கிற அன்னைக்கு சார் சொன்னாரே அப்படின்றது ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்கின்றது சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.